வேப்பம் தழைகளை உரமாக்கும் நோக்கில் வேப்பமர காடுகளை உருவாக்க சுமார் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் முக்கிய வேளாண் பயிரான நெற்பயிரில் ஒவ்வொரு நாளும் வேளாண் விரிவாக்க பணியாளர்களால் விவசாயிகளும் இணைந்து வயல் சூழல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கை, தீமை செய்யும் பூச்சிகள், நீர் மேலாண்மை முறைகள், மண்ணின் வளம், பயிர்களின் வளர்ச்சி நிலைகள், சுற்றுச்சூழல் போன்றவற்றின் அடிப்படையில் பூச்சி மேலாண்மை செய்வது குறித்து விவசாயிகளுக்கு உரிய அறிவுரைகளும் பரிந்துரைகளும் வழங்கப்படும். இதனால் பயிர் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டு ரசாயனங்கள் பயன்பாடு பெருமளவு குறைக்கப்படும், மண் நலம் காக்கப்படும். அசாடிராக்டின் மூலப்பொருட்களை கொண்ட வேம்பிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாமல் பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த வல்லவை. வேப்பிலை பசுந்தழை உரமாகவும் பயன்படுகிறது. வேம்பினை பரவலாக்கம் செய்திடும் வகையில் 10 லட்சம் வேப்ப மர கன்றுகள் வேளாண் காடுகள் திட்டத்தில் இலவசமாக விநியோகிக்கப்படும். இதற்கென 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.